ஒரு விவசாயம் இருக்கிறீங்க, தேனீ வளர்க்குறதுக்கு நான் என்னோடய மைண்ட் செட்டில் எப்படி நான் இந்த தொழில் பண்ணுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேனுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வளர்க்கலான்னு ஆரம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா, இடையூறுகள் வந்து பல இடங்கள்லேருந்து வருங்க. வளர்க்க ஆரம்பித்து ஒவ்வொருத்தர் விவசாயிகளோட தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். வைக்கையில் ஒரு விவசாயி என்ன சொல்லுவார், மகரந்த சேர்க்கை நடக்கும்னு நாம் சொல்லுவோம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது அதில் பூவிலிருந்து சத்தையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு போயிரு, அதனால் காயெல்லாம் பிடிக்காமல் போயிருன்னு நினைப்பாங்க. ஒரு விவசாயி வந்து பூசணி போட்டிருக்கிறாரு, அதாவது பூசணின்னா இந்த தர்பூசணி. அது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த தோட்டத்தில் வந்து 4 மடங்கு விளைச்சல், வைக்காம தோட்டத்தில் தேன்கூடு வைக்காம தோட்டத்தில் வந்து 1 மடங்கு விளைச்சல். என்ன காரணம்னு பார்த்தா, காலையில் 6 மணிக்கு வந்து பூசணி பூ அந்த பூசணி வாங்கி சேர்ந்த பூக்கள் எல்லாமே, வெள்ளரி பூசணி எல்லாமே ஓப்பன் ஆயிரும். 9 மணிக்குள்ளே சுருங்கிடும். அந்த சுருங்குற இது வந்து அதுக்குள்ளே எத்தனை மகரந்தம் வந்து சேருதோ அத்தனை விதைகள் தான் உள்ளே இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து விளைச்சல் வந்து பல மடங்கு அதிகமாகங்காட்டி, அதே மாதிரி தென்னையில் மகசூல் அதிகரிங்காட்டி விவசாயிகள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வருது.